மல்லி இந்த மாரி இருந்தா, அவங்க ஒரு நாளும் விஜய மீட்டுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில இவங்களும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிட முடியாது. அதே நேரத்தில ஒரு விழிப்பு நிலையில மல்லி இருந்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மல்லிய பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் ரொம்பவே உஷாரா இருக்கணும். ஆனா அவங்க வந்து இன்னும் 18 வருஷம் பட்டும் திருந்தலையே அப்படின்ன மாரி, மல்லி எத்தனையோ முறை இந்த ராஜி, ரஞ்சிதா இவங்களால நெறைய விஷயத்தில வந்து அனுபவப்பட்டாங்க. இருந்தாலும் மல்லிய பொறுத்தவரைக்கும் அத வந்து திரும்ப திரும்ப அந்த தப்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது வீட்ல ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. விஜய் வந்து லாக்கப் போயிட்டாரு. அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடில இருக்கிறாரு. அப்ப அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே போராடுதாங்க. அதுவரைக்கும் எல்லாமே சரிதான். அப்போ வந்து அதுக்கான ரகசியமா சில வேலைகள பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது. ஆனா இந்த மல்லி என்ன செய்றாங்க, அசால்ட்டா தான் வீட்டுக்குள்ள ஒரு மொபைல்லயோ ஏதோ ஒரு டைரி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அத வந்து யார் பார்க்குறா? இந்த ராஜி வந்து பார்த்துட்டு இருக்காங்க பின்னாடி நின்னு. அப்ப இத கூட கவனிக்காம மல்லி வந்து என்ன வேலை பண்ணுதாங்க? அப்ப இந்த விஷயத்த கவனிக்கல அப்படின்னாலே, இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிய வந்து அந்த ராஜி தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப ராஜி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அங்க உஷாராயிருவாங்க. இப்ப வந்து என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரகுவோட ஃபோன் கான்டாக்ட் ரகுவோட நம்பர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த சுடரோட ஒரு ஃபோன் வந்து மல்லிகிட்ட இருக்கும் போல் தெரியுது. அதில தான் அந்த கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னா, வேற எத இவங்க தேடுவாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அத தேடும்போது தான் இந்த இடத்துல வந்து அந்த ராஜி பார்த்துருந்தாங்க. அப்ப ராஜி பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரகுவ வந்து உஷார் பண்ணிருவாங்க. அப்ப ரகு, நவீன் அந்த விஷயம் வந்து தெரிய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்ப நவீன பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, நவீன் தான் கடைசியா பணத்த எடுத்துட்டு ஓடுனது. அப்ப நவீன் தான் சுடர் கூட இருந்திருப்பாங்க. அப்ப நவீன பிடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா ரகுவ பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி இவங்க பேசுறாங்க. இந்த விஷயத்துல தான் மல்லி கோட்ட விட்டுருந்தாங்க. அதே நேரத்துல ஸ்டேஷன்ல விஜய்க்கு லாடம் கட்டுதாங்க அந்த இன்ஸ்பெக்டர். இத பார்த்த உடனே மல்லி பெரிய அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஏன்னா, எந்த ஒரு மனைவியும் தாங்க முடியாது. தான் கண்ணு முன்னே தன் கணவருக்கு அடி விழும் அப்படிங்கும்போது, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.